ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் ஹெல்த்தியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்து ஒரு வாணல்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சு வந்ததும் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வீட்டில் அரைச்ச மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். அடுத்து கொழுக்கட்டை செய்யறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து இது போல பிடிச்சு வச்சுக்கலாம். அடுத்து இது போலவே எல்லா மாவையும் கொழுக்கட்டையா பிடிச்சு வச்சிடலாம். அடுத்து நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையை ஸ்டீமர் பிளேட்ல வச்சு 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி. அடுத்து கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபடும் போதே பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 1.5 கப்பு தண்ணி, 3/4 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போதே 1 கப்பு அரிசி மாவு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ மாவை நல்லா கலந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா சூடு ஆறினதும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இது போலவே எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையை ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போது டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெடி.